இப்போ நம்ம ஒரு கற்பனைக்காக எடுத்துப்போமே, கைதி 2ல நீங்கள் நடிக்கிறீங்க அந்த எல்சியூவில் அதில் வர்றதுல. பட் ஆனால் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கற்பனை ஏதாவது உங்களுக்கு இருக்கா? ஐடியாவே இல்லை ப்ரோ, எப்படி வந்து சேர்க்க. ஏன்னா நம்மளும் பல நாள் யோசிப்போம்ல, சரி நம்ம இந்த கைதி 2ல எப்படிலாம் கூப்பிடுவாங்க, அவர் நடந்து போயிட்டாரு, ஒன்று அவர் ப்ரீகோல் வைப்பாரா இல்லை சீக்வல் வைப்பாரா, எதுவுமே தெரியலையே. சரி ப்ரீகோல் வச்சா என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம அப்போ வந்து எப்படி அரெஸ்ட் ஆகி வந்தோம் அப்படின்றத வந்து நாங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஸ்பீக்கரை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். ஸோ அங்கே வச்சு அதுவும் இவனுங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இப்படி தான் இங்கே வந்து மாட்டினானுங்கன்றதை எடுப்பாங்களா, இல்லை இதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த இவனை தாசை வந்து அடித்தது வந்து மரியம் ஜாத் தான் சார்ல. ஆமாம். ஸோ அதை வந்து அவன் அடிச்சதுனால இவங்க இது சீக்கிரலாம் இருந்தால் இவங்கெல்லாம் தேடி அந்த யாரா வந்து டெல்லின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்ககிட்ட வந்து இவனுங்களெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆச்சு, இவனுங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கட் பண்ணி நமக்குள்ளேயே யோசிச்சுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, நானுமே இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு சின்ன கற்பனை தான். டெல்லி ரோலக்ஸ் மீட் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, எப்படி இருக்கும்? சும்மா ஒரு கற்பனையாக நம்ம கிரியேட் பண்ணுவோமே, அது அந்த டைம் எப்படி இருக்கும் தெரியல. ஒன்று அடிச்சு போட்டு ரத்தத்தோட நின்றுக்க போகிறோமா, இல்லைன்னா சும்மா சைடில் நின்று வேடிக்கை பார்க்க போகிறோமான்றது. ஆனால் அது ரொம்ப சந்தோஷமான தருணமாக தான் இருக்கும்.